ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சைட் டிஷ். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரை கப் அளவுக்கு மைசூர் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா 2-3 தடவை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பில் வந்துட்டு ஒரு கப் அளவுலேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இது வந்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கட்டி ஆகிடும். இதை எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதே குக்கரில் வந்துட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காரம் அதிகமாக எடுத்துப்பிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதை அப்படியே இருக்கட்டும், தனியாக வச்சிடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்ச உருளைக்கிழங்குல நம்ம தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவு கொத்தமல்லி இலை, ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா நீங்கள் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காரம், உப்பு இதனால் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலாவோடு சேர்த்து இந்த கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து மசிச்சு எடுத்ததும் இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இதை செய்கிறதுக்காக இந்த மாதிரி இலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு இலையை வந்து இந்த மாதிரி அடியில் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே ஒரு சின்ன பீஸ் இலையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இதுக்கு முதல்ல லேயர் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து அந்த பருப்பு ஒரு உருண்டை நல்லா பிரித்து எடுத்து அதை நல்லா அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு மசாலாவையும் மேலே வச்சு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மசாலா வெளியே வராத மாதிரி க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா அந்த மாதிரி ஒரு நூல் வச்சு கட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தோசை தவாலையோ ஒரு பேன்லேயோ போட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கணும். சுட்டு எடுக்கிறதுக்காக இது மாதிரி நான் வந்து தோசை தவா வந்து சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே பேட்சாக 1, 2 இல்லை 3 அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுமாரி தோசை தவா நல்லா சூடானதுமே அப்படியே நம்ம இதை டேரெக்டாக உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சுற்றிலும் விட்டுக்கோங்க. லேசாக ஒரு பக்கம் வந்து வெந்து வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு இலை நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இலைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மாதிரி பொறுமையாக எல்லா பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் ஒரு தடவை இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு இந்த மாதிரி கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்படி நம்ம இதை பிரித்து சுட சுட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் இருக்கும். முக்கியமாக சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மசியல் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.